இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Today's Bible verse, and get yourselves a new heart and a new spirit. Ezekiel chapter 18 verse 31. அது ஒரு மழைக்காலம். மரவெட்டி ஒருவர் தன் வேலையை முடித்து வீடு திரும்பி வந்து கொண்டிருந்தார். வழியில் ஒரு மூலையில் ஏதோ ஒன்று சுருண்டு கிடப்பது தெரிந்தது. அருகில் சென்று அது என்ன என்று பார்த்தார். அது ஒரு பாம்பு. செத்து கிடப்பது போல் கிடந்தது. குளிரில் விரைத்து போய் கிடந்தது. அதை தூக்கி பார்த்தார். எந்த அசைவும் இல்லை. மடியில் சற்று நேரம் வைத்திருந்தார். லேசாக அசைந்தது. வீட்டிற்கு எடுத்து சென்று அடுப்பின் அருகே வைத்தார். அதன் சூட்டினால் வெப்பமடைந்து லேசாக அங்குமிங்கும் அசைந்தது. சிறுவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். நன்றாக அது அசைய ஆரம்பித்த போது சிறுவன் ஒருவன் அருகில் சென்று அதை தடவி கொடுக்க போனான். உடனடியாக அது தன் தலையை தூக்கி சீறி அந்த சிறுவனை கொத்த வந்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த சிறுவன் பாம்பிடமிருந்து தப்பி ஓடிவிட்டான். மரவெட்டி தன் கோடாரியை எடுத்து ஒரே போடாக போட்டு அந்த பாம்பை 2 துண்டாக்கி கொன்று போட்டான். சாக கிடந்த தன்னை யார் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்பது அந்த பாம்புக்கு தெரியாது. அதனுடைய குணம் கொத்துவது. அது கொத்ததான் செய்யும். மனிதர்களும் பல சமயங்களில் இப்படிதான் இருக்கிறார்கள். தனக்கு உதவி செய்தவரை மறந்து அவருக்கு விரோதமாக செயல்படுவதற்கு தயங்க மாட்டார்கள். ஆனால் தேவனோ அல்லது தேவனுடைய மனுஷனோ உடனடியாக அவர்களை 2 துண்டாக வெட்டி போட்டு விடுவதில்லை. அது தேவனுடைய தன்மை அல்ல. இரக்கம் என்பது தேவனுடைய குணங்களில் ஒன்று. ஒருவர் செய்கிற தவறுக்கேற்ற தண்டனையை கொடுக்காமல் இருப்பதுதான் இரக்கம். நன்றி பாராட்டாமல் கொல்ல வருகிற பாம்பை போல் நாம் இருக்க வேண்டாம். அந்த பாம்பை உடனே 2 துண்டாக வெட்டி போட்ட மரவெட்டியை போலும் நாம் இருக்க வேண்டாம். பிறகு நாம் எப்படிதான் இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால், தேவன் பல முறை நம்மேல் இரக்கம் காட்டுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. சுயநல இருதயத்துக்கு பதிலாக புதிய அன்பின் இருதயத்தை தருகிறார். ஆகையால் நாம் தேவனை போல் இருக்க பழகுவோம். நாம் தேவனை மறக்கவில்லை என்பதற்கு நம் குணம் சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.